தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மதுரை மாவட்டம் கோரிப்பாளையம் பகுதியில் இரும்பு பாலத்தின் இணைப்பு அந்த பணியை மேற்கொண்டிருந்த போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்து 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இணைப்பு பாலம் அமைக்கும் பணியின் போது இந்த இரும்பு சாரம் சரிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. கட்டுமான பணியின் போது இரும்பு சாரம் சரிந்து விழுந்ததில் ஊழியர்கள் 4 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அருண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் அருண், உங்களுடைய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. பவித்ரா, மதுரையினுடைய மையப்பகுதியில் பல்வேறு போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக பல்வேறு பணிகளானது உயர்மட்ட பாலங்கள் பணிகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை கோரிப்பாளையம் பாலம் ஸ்டேஷன் ரோடு ரோட்டில் இணைப்பு பாலம் அமைக்கும் பணியானது தற்போது வேகமாக முழுவீச்சில் இந்த பணியானது நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்று அதிகாலை இந்த ஒரு தூணிலிருந்து மற்றொரு தூணிற்கு அந்த இணைப்பு சாரம் அமைக்கும் பணியானது நடைபெற்று கூடிய வேளையில் தற்போது இந்த சாரம் முறிந்து விழுந்ததில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மதுரை கோரிப்பாளைய மேம்பால பணிகள் நடைபெற்று வருகிறது. தல்லாகுளம் முதல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பாலம் ஸ்டேஷன் ரோடு ஆகிய பகுதிகளில் இந்த இணைப்பு பாலம் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பாலம் ஸ்டேஷன் ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தூணிலிருந்து மற்றொரு தூணுக்கு இந்த சாரம் அமைக்கும் பணியானது நடைபெற்றது. இதில் அந்த சிமெண்ட் கலவை ஊற்றும் பணியின் போது பாரம் தாங்காமல் இரும்பு சாரம் விழுந்ததில் அதில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் கீழே விழுந்தார்கள். இதில் 4 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மதுரையில் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய இந்த மழையின் காரணமாக அந்த பகுதி முழுவதுமே சேரும் தகுதியுமாக காணப்படுகிறது. இதனால் அந்த பணியின் போது இந்த சாரம் அமைக்கப்பட்டதில் இந்த சாரத்தினுடைய பாரம் தாங்காமல் தற்போது இந்த சாரம் விழுந்ததில் 4 பேர் ஊழியர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். தற்போது இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் தற்போது ஊழியர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் விபத்து நடந்த போதிலும் உயிரிழப்புகள் இல்லாதது தற்போது ஊழியர்களிடையே நிம்மதியை அளிக்கிறது. தற்போது இந்த விபத்து குறித்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. உயர்மட்ட பால பணிகள் நடைபெற்று வரக்கூடிய வேளையில் தற்போது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பவித்ரா, தகவலுக்கு நன்றி அருண்.